Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லோன்லி லைஃப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ எங்கள் ஃபீமேல் டாகை வந்து எப்படி க்ராஸ் பண்ணோம், எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன வச்சுருந்தோம், ஆனால் எங்களுக்கு ஆன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லென்த்தி வீடியோவாக போட முடியாது ஒரே வீடியோவில், அதனால நான் வந்து ஸோ அவளை க்ராஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவளை டெலிவரி ஆகிறப்போ எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, டெலிவரிக்கு அப்புறமா பப்பீஸ் கேர் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த மாதிரி வீடியோஸும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, தேர்ட் டைம் ஹீட்டுக்கு வந்தால் ஸோ இந்த தடவை எப்படியாவது க்ராஸிங் பண்ண வச்சிடணும். ஏன்னா க்ராஸிங் பண்ணலன்னா ஃபர்தராக ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதால் நாங்கள் வந்து அவளுக்கு இன்னும் 2 years கம்ப்ளீட் ஆகலைனாலும் க்ராஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு 1.5 yearலேயே அவள் 2 times ஹீட்டுக்கு வந்துட்டா. ஸோ தேர்ட் டைம் கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்றதால நாங்கள் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டோம் எந்த மாதிரி மெயில் நாங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஸோ நிறைய ப்ரீடர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு மெயிலை க்ராஸ் பண்ண வைங்க, ஸோ பப்பீஸ் கவுண்ட் நல்லா இருக்கும், 10 இல்லை 12 அந்த மாதிரி வரும். ஸோ மெயிலும் ஃபர்ஸ்ட் டைமு, ஃபீமேல் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாக்கா பப்பீஸ் கவுண்ட் அவ்வளோவா வராது, ஒரு 4, 5 அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிசிங்காக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ பப்பீஸ் வரும் தான் என்ன, இவளுக்கு முதல்ல க்ராஸ் பண்ணணும், அவளுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வந்துடக்கூடாது. அண்ட் நேபர்ஹுட்லேயே வந்து ஒரு மெயில் லேப்ராடர் இருந்ததால் ஸோ நாங்கள் வந்து சரியாக வேறு எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு க்ராஸ் பண்ணி அவளை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு அந்த டயர்ட்னஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதால பப்பீஸ் கவுண்ட் எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்கேயே க்ராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். மெயில் லேப்ராடர் கூட ஆல்மோஸ்ட் 1.5 2 years தான் இருந்துச்சு. செரிக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் மாதிரி தான் இருந்துச்சு. க்ராஸ் பண்ணிட்ட பிறகு எங்களுக்கு 40 days வரைக்கும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையா அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியல. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கே எங்களுக்கு 40 daysக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நிப்பிள்ஸ் எல்லாம் வந்து பெருசாகிறப்போ தான் இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா வெயிட் கூட அவள் பெருசாக எதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கல. க்ராஸ் பண்ணும் போது 31 kgs இருந்தால், க்ராஸ் பண்ணிட்ட பிறகு 32 33 kgs தான், ஒரு 2 kgs அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிருந்தா. அதனால நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தோம். நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தோம், ப்ரெக்னென்ட் பப்பீஸு, டெலிவரி வீடியோஸு, டெலிவரிக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஆனால் அதை ஒன்றுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஸோ அந்த வீடியோஸு பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஹிண்ட் கொடுப்பா டெலிவரி ஆகிறப்போ அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணுறோம், யூடியூப்பை பார்த்து எல்லாமே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா அது கண்டிப்பாக முடியாதுங்க. ஸோ யூடியூப்பில் பார்த்தது வேறு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருந்துச்சு இவள் டெலிவரி டைம் கிட்ட வர அண்ட் நான் ரொம்ப பயந்து போய்ட்டுருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.